ஹலோ, இங்க எதுக்கு வந்தீங்க? அதான் உங்ககிட்ட நான் பலமுறை சொல்லிட்டேன்ல, வேலையெல்லாம் வாங்கி தர முடியாது, சான்ஸே இல்லைன்னு. என்ன பார்வை? ஒரு தடவை சொன்னா புரியாதா? கிளம்புங்க, யாராவது பார்த்து விசாரிக்க போறாங்க. தம்பி இங்க வா. சார், ஏப்பா நான் சொன்ன மெட்டீரியல்லாம் வந்துருச்சா? இன்னும் வரல சார். ஏப்பா எப்ப சொன்னேன் அந்த மெட்டீரியல் கட்டாயம் வரணும்னு சொன்னேன்ல, ஏன் வரல இன்னும்? சார், லாரி இன்னும் வரல சார். இந்த பாரு, நான் சொன்ன வேலை நடக்கணும், காரணம் சொல்லக்கூடாது, புரியுதா? அபிமேடம் கேட்டா நாள பதில் சொல்லணும். சரி போயா போ. ராமச்சந்திரன், ஸ்டோர் இன்சார்ஜ் ஆஃப் அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். என்ன கேட்காம ஒரு சிமெண்ட் மூட்டை கூட இங்க அசையாது. நோ ரெக்கமெண்டேஷன். ராமச்சந்திரன்கிற ஒரு பெர்சனாலிட்டி பேசின விதத்துல அபிங்கிற முதலாளி இம்ப்ரெஸ் ஆகி கொடுத்த வேலை இது. இப்போவாவது உலகத்துக்கு தெரியட்டும். ராமச்சந்திரன் தானா வளர்ற ஒரு காட்டு மரம். அதுக்கு எந்த தோட்டக்காரனும் தண்ணி ஊத்த தேவையில்லை. சாயங்காலம் ஆனா தானா தண்ணி ஊத்திக்கிட்டு அதுவா வளர்ற காட்டு மரம் தான் இந்த ராமச்சந்திரன். என்ன கங்கா, என்ன பிரச்சனை? ஏன் பேக் எல்லாம் தூக்கி எறியறீங்க? என் அக்கா ஹஸ்பண்ட் ராமச்சந்திரன் இங்க வேலைக்கு சேர்ந்திருக்காரு. ச்சே, அந்த ஆளு எப்படி இங்க? ராமச்சந்திரனா? நான் தான் சிவகுமார்ட்ட சொன்னேன், ஸ்டோர் கீப்பர் போஸ்ட்டுக்கு ஆள் தேவையா இருந்துச்சுல்ல. நீங்க சொன்னீங்களா? ஆமா. உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? என்ன கங்கா நீங்க, உங்க அக்கா உமா வந்து என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டாங்க. நான் தான் அந்த ஸ்டோர் கீப்பர் வேலை இருக்குன்னு ஒரு ரூட்டை மட்டும் அவர்கிட்ட சொன்னேன். அவர் எப்படி அபிட்ட பேசி சேர்ந்துட்டாரு. சரி, உங்களுக்கு இதுல என்ன கோபம்? உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது. வேண்டாத பிரச்சனையில கிளப்பி விட்டுருவாரு. ஹைலி ப்ராப்ளமேட்டிக். இங்க எல்லாருமே பிரச்சனையான ஆட்கள் தான் கங்கா. நீங்க கூட தான் கொஞ்ச நாள் பிரச்சனையா இருந்தீங்க. என்ன பண்றது? நான் வேற, அந்த ஆள் வேறங்க. அவர் ரொம்ப மோசமான ஆளு, உங்களுக்கு தெரியாது. இல்ல கங்கா, நான் உண்மையிலே திருந்திட்டேன், நல்ல விதமா வாழ ஆசைப்படுறேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாரு. வேற என்ன பண்றது? அந்த ஆள் எப்பவுமே திருந்த மாட்டாரு. அவரை இங்க வேலைக்கு சேர்த்தது எனக்கு தான் அசிங்கம். என்ன கங்கா பேசுறீங்க? இது எப்படி உங்களுக்கு அசிங்கமாகும்? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? சரி, இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, நீங்க பாஸ்கரை இங்க கொண்டு வந்து இதே மாதிரி சேர்க்க வைக்கலையா? அப்ப என்ன சொன்னீங்க? அபி கிட்ட ஏற்கனவே நீங்க சொல்லிட்டு ஒரு பொய்ய வேற சொன்னீங்க. ஆனா அபி என்கிட்ட கேட்டப்போ நான் உங்களை காட்டி கொடுக்கல, நானும் ஆமான்னு தலையாட்டினேன். சரி, அந்த விஷயத்தை நான் உங்கள்ட்ட கேட்டப்போ நீங்க என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்க? பாஸ்கர் திருந்திட்டாரு, அதனால இறக்கப்பட்டு ஒரு பொய்ய சொன்னேன்னு சொன்னீங்க. பாஸ்கர் மேல நீங்க இறக்கப்பட்டா அது சரி, உங்க அக்கா புருஷன் ராமச்சந்திரன் மேல நான் இறக்கப்பட்டா அது தப்பா? ராமச்சந்திரனை விட பல மடங்கு மோசமான ஆளு பாஸ்கர். அவருக்கே ஒரு சான்ஸ் கொடுக்கறப்போ ஏன் ராமச்சந்திரனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது? தப்பே கிடையாது. இது என்ன ஏட்டிக்கு போட்டியா? அதெல்லாம் இல்லைங்க, உங்க அக்கா வந்து கேட்டதால இந்த உதவியே பண்ணேன். மற்றபடி இதுல எந்த உள்நோக்கமும் இல்லை. சரி, ஒருவேளை அவருங்க வேலை பார்க்கறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்ததுன்னா உங்க அக்காட்ட பேசிக்கங்க. ராமச்சந்திரன் ஏன் மூலமா வந்ததாகவோ இல்ல உங்க அக்கா புருஷனோ இங்க யாருக்கும் தெரியாது, நீங்களும் காமிச்சுக்காதீங்க. சோ இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்கட்டுமே. சரி இல்லையா சொல்லுங்க, வேலையை விட்டு அனுப்பிச்சிருவோம். ஓகே? அந்த ஆளால என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு இப்ப தெரியாது, வந்தாதான் புரியும். இது உங்களுக்கு வேண்டாத வேலைங்க. ஏதாவது ஏடா கூடமா பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நீங்களே ஃபியூச்சர்ல பார்க்க போறீங்க. என்னது அது 2 பேரும் அரை மணி நேரமா உள்ள. நீ புதுசா வந்திருக்கல, உனக்கு தெரியாது. இது ரொம்ப நாளா நடக்குது. என்னது? எது ரொம்ப நாளா நடக்குது? ஆமாயா, இந்த கசமுசெல்லாம் ரொம்ப நாளா நடக்குதுங்கிறேன். என்னது? என்ன கிருஷ்ணன் சார் வாங்க பாஸ்கர், இவர் மிஸ்டர் ராமச்சந்திரன் புதுசா ஜாயின் பண்ணிருக்கார் ஸ்டோர் கீப்பரா. அபி காலையில் தான் சொன்னாங்க. கிருஷ்ணன் சார், உங்களுக்கு ஃபோன். அந்த வந்துட்டேன். ஆபீஸ் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்க? நான் பல இடங்கள்ல வேலை பார்த்திருக்கேன். கடைசியா பார்சல் ஆபீஸ்ல வேலை பார்த்தேன் சார். பார்சல் ஆபீஸ்ல? அங்கேயும் ஸ்டோர் கீப்பரா தான் இருந்தீங்களா? ஆமா சார். சார் இவ்வளவு கேக்குறீங்களே, நீங்க யாரு சார்? என் பேரு பாஸ்கர், அபி மேடத்தோட புருஷன். ஓ சார், நீங்க தானே சார் அது? சார் உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் சார். பாஸ்கர், என்ன கிருஷ்ணன்? ஒரு முக்கியமான விஷயம், வந்துட்டு பேசிக்கலாம் வாங்க. என்ன சொல்லுங்க? ரொம்ப அர்ஜென்ட்னா சூப்பர் மேட்டர் சொல்றேன் வாங்க. இதெல்லாம் ஸ்டோர் கீப்பர் மேட்டர், அப்புறம் பேசிக்கலாம். சொல்றேன் வாங்க.
ஆயிடுச்சா? இது ஆயிடுச்சு மாமா. அவங்களாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? இப்படி லேட் பண்ணினா என்ன அர்த்தம்? இது சீக்கிரம் என்னம்மா நீ இப்பதான் பாயசத்துக்கு சேமியா வச்சுன்னு இருக்கியா? எவ்வளவு நேரம்டா ஆப்போது? 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடு. சீக்கிரமா. இது ஆயிடுச்சு. என்ன கூட இப்படி இருக்குதுன்னு பாக்குறியா? நீ பேலன்ஸ்ல வந்த பொண்ணு, இது குடிச்சா இப்படிதாம்மா இருக்கும். சச்சா அப்படிலாம் இல்லண்ணா, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெய்யாவ சொல்ற? ஆமாண்ணா. ரொம்ப சந்தோஷமா. நாங்க இந்த வீட்டுக்கு இப்போதாம்மா மாறி வந்தோம். வீடு மாறின விஷயம்லாம் ஆர்த்திக்கு தெரியாது. ஏன்னா அவதான் உங்க வீட்டுல இருக்கால. கவலைப்படாதீங்கண்ணா, எல்லாம் சரியாயிடும். எதுமா சரியாகுன்ற? ஆர்த்தி பத்தி தான் சொல்றேன். அவ கொஞ்சம் முன்கோவக்காரி, படபடன்னு பேசுவா. ஆனா அடிப்படையா அவ ரொம்ப நல்லவ. உங்க குணத்தை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா ஒரு நாள் திரும்பி வருவா. இதெல்லாம் பொதுப்படியா சொல்ற வார்த்தைமா. எனக்கு ஒன்னும் பெருசா நம்பிக்கை இல்லை. ஏன் இவ்வளவு அப்செட்டா பேசுறீங்க? அவன் அப்படி பேசுறதுக்கு காரணம் இருக்குமா? என்ன ஆர்த்தி தான் இவனுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சா. அதுக்கப்புறம் கூட ஒன்னாதான் இருந்தாங்க. திடுதுப்புன்னு என்ன நினைச்சாலோ தெரியலம்மா. எந்த காரணமும் இல்லாம கிளம்பி போயிட்டா. காரணம் இல்லாம இருந்திருக்காது. காரணத்தை வேணா அவ சொல்லாம இருந்திருக்கலாம். அது எப்படி சொல்றானு? எந்த காரணமும் இல்லாம அவ உங்களை விட்டு போயிருப்பான்னு நான் நம்பல. அவளுக்கு ஏதாவது ஒரு நிர்பந்தம் இருந்திருக்கும். என்னால உணர முடியுதானே, ஆர்த்திக்கு உங்க மேல பாசம் இருக்கு, புருஷங்கிற ஒட்டுதல் இருக்கு. ஆனா அதை வெளிக்காட்ட முடியாம இருக்கா. ஆர்த்தி எப்படி இருக்கான்னா அதுக்கு நிச்சயமா ஏதாவது காரணம் இருக்கும். இப்படியே எல்லாம் போயிடாதானே, காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும். என்னவோம்மா, உன் வாய் முகூர்த்தம் எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதாம்மா. உன்னை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பெரிய வீட்டுல பிறந்திருந்தாலும் எவ்வளவு அடக்கமா சாதாரணமா இருக்க. நீ மகராசியா இருக்கணுமா. அம்மா, வீட்டுல மத்தவங்க எல்லாம் எங்க? என் பேத்தி ஸ்கூலுக்கு போயிருக்கா. என் மூத்த மகனும் மருமகளும் ஊருக்கு போயிருக்காங்க. அடையாம நீ வேற எதுக்கு அதை பத்தி ஞாபகப்படுத்துற? எங்க அண்ணனுக்கு ஒண்ணு வாட்சது இருக்குத, அது மட்டும் இன்னைக்கு இருந்துச்சு. அவள் தான் நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏதோ ஊருக்கு போனதுனால நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். இந்தாங்கம்மா. டேய் எல்லாம் ஏதோடா? ஐயோ அத மறந்துட்டேன். அறிவு இருக்குதாடா? இவங்க 2 பேரும் சாப்பிடாம எவ்வளவு பசியோட இருக்காங்க. போடா. இப்ப வாங்கி வந்துடுறேன். ராஜேஷ் எதுக்குப்பா அவரை திட்டிக்கிட்டு? நாங்க இப்பதான் சித்தப்பா வீட்டுல சாப்பிட்டு வந்தோம். நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தீங்களா, எங்களுக்கு அது போதும். சித்தப்பா வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டீங்களா? எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரேன்னு சொல்லிட்டு கதை பண்ற நீ. இந்த மாதிரி சாப்பிட மாட்டேங்க இப்பட மாட்டேலாம் சொல்லாத. நீ கண்டிப்பா சாப்பிட்டு ஆகணும். ஐயோ இல்லப்பா, வேண்டாம், சொன்னா கேளுங்க. ஐயோ நீ தவுளுண்டாவது சாப்பிட்டு ஆகணும்பா. இந்த பாரு, நீ நிறைய சாப்பிடணும் ஆசைப்பட்டா கூட சாப்பிட முடியாது. ஏன்னா அது சுந்தரி சமையல். ஆர்த்தி நல்லா பிரமாதமா சமைப்பா. எனக்கு தான் கொடுத்து வைக்கல. அண்ணே, கவலையே படாதீங்க. ஆர்த்தி சீக்கிரமே உங்களை தேடி உங்க வீடு வந்து சேருவா. அதுக்கு நான் பொறுப்பு. சொல்லுங்க சார். நீங்க பண்ற ராஜாமணி ப்ராஜெக்ட் பக்கத்துல தான் அந்த கிரவுண்ட் இருக்கு. பழைய அபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு, 15 இயர்ஸ் ஓல்டு. ஆனா நல்ல லொகேஷன், அது உங்களுக்கே தெரியும் சார். 10 வீடு, ஒவ்வொரு வீடும் 1800 ஸ்கொயர் ஃபீட் சார். ஒவ்வொரு வீட்டுக்கும் 20 லட்சம் எதிர்பார்க்கறாங்க. நிறைய டிமாண்ட் இருக்கு சார். எனக்கு என்னமோ அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ல முடிக்கலான்னு தோணுச்சு. ஏன்னா உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அதனால தான் கிருஷ்ணன் சார்கிட்ட சொல்லி உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். என்ன சொல்றீங்க பாஸ்கர்? இந்தாங்க, இதான் அந்த டாக்குமெண்ட். நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் ஒன்று ஓப்பனாக சொல்றேன் சார். நான் முதல்ல தொல்காப்பியம் சாரை பார்க்க தான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். இவர்கிட்ட நீங்க வந்தது தான் புத்திசாலித்தனம். அதுதான் கரெக்டான முடிவு. அப்படியா சொல்றீங்க? ஆமா சார்.
அந்த தொல்காப்பியம் வெறும் பார்ட்னர் தான். இவரு அபி மேடத்தோட ஹஸ்பண்ட். அது மட்டும் இல்ல, பெரிய ஆளுங்க இவரு. மேடம் எது பண்றதா இருந்தாலும் இவர்கிட்ட தான் அடிக்கடி கன்சல்ட் பண்ணுவாங்க. வாங்குறதுலாம் நல்ல முடிவு தான். மொத்தம் எத்தனை ஃபிளாட் இருக்குன்னு சொன்னீங்க? 10 ஃபிளாட் இருக்கு சார். 20 எதிர்பார்க்கறாங்க. ஆனா நெகோஷியேட் பண்ண முடியாது. விலையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கட்டிட்டு இருக்கிற சைட்டுக்கு பின்புறமா இருக்கிறதா நல்ல விஷயம். பில்டிங்கோட பிளான் இருக்கா சார்? இருக்கு சார். இந்தாங்க பாருங்க. எல்லாமே பக்காவா இருக்கு சார். கண்ணை மூடிட்டு நீங்க வாங்கலாம். இதை நீங்க நல்லபடியா முடிச்சா உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். நல்ல அமௌண்ட்னா எவ்வளவுன்னு சொல்லுங்க. மினிமம் 5 லட்சம் கிடைக்கும். 5 லட்சமா? ஏங்க மேல ஒரு 25,000க்கு ஏற்பாடு பண்ணுங்களேன். ஏ இல்ல 5 லட்சம் மெயினுக்கு போயிட்டாலும் சைடுக்கு ஒரு 25 தேரும் இல்ல, அதான். அட பண்ணிட்டா போச்சு. அது ஒரு பிரச்சனையே இல்ல. நீங்க மட்டும் ஓகேன்னு சொல்லுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு உங்க ஷேர் உங்க கைக்கு வந்து சேரும். அப்படியா? ஐயோ இப்படின்னு தெரிஞ்சதா ஒரு 50,000 ரூபாய் கேட்டுக்கலாமே. கிருஷ்ணன் இல்ல சும்மா. சார், நாங்க நேர்ல இருந்து சைட்டை பார்க்குறோம். எல்லாம் திருப்தியா இருந்தா ஒரு வாரத்துல முடிச்சு கொடுத்துறேன். அப்படி நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உங்க மேட்டரை நான் ஸ்மூத்தா முடிச்சிடுறேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஆஹா நல்ல காலம் பிறந்தாச்சு பாஸ்கர். பணத்துக்கு பணமும் கிடைக்கும், அபிகிட்ட உங்க செல்வாக்கு ஏறிடும். அப்புறம் என்ன, தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம். பணம் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் கிருஷ்ணன். இந்த விஷயம் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அந்த தொல்காப்பியனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னையாச்சு சார், நீங்க சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை கூட மாறாம எல்லாமே சொல்லிட்டேன். வெரி குட். நீ கிளம்பலாம். வரேன் சார். ஹலோ பாஸ், நான் கிரி பேசுறேன். கிரி சொல்லு. நம்ம பிளான் படி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். குட், வெரி குட். பாஸ், நான் இப்போ என்ன பண்ணட்டும்? நீ ஸ்ட்ரைட்டா ஆஃபீஸ்க்கு வா. ஓகே பாஸ், நான் ஓகே, வந்து பாய். சரி மச்சான், அப்படியே கிளம்புறேன். அட வாங்க மச்சான். வேணாம்பா. அண்ணே வாங்க அண்ணே, வீட்டுக்குள்ள ஒரு வாய் காஃபி குடிச்சிட்டு போலாம். வேணாமா, உள்ள வந்து அதான் பிரச்சனை வரும். ஆர்த்தி வேற திட்டம், சொல்றது கேளுங்களேன். என்னண்ணே இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போனா இப்படி? உள்ள வாங்க, ஒண்ணும் ஆகாது, வாங்க. என்னண்ணே வாங்க, நீங்க சொல்ற பேச்சு கேளுங்க, வாங்க. வாங்க மச்சான். நில்லுங்க. எங்க போறேன்னு சொல்லிட்டு எங்க போயிட்டு வரீங்க? ஆர்த்தி, அது என்னன்னா, நான் உங்ககிட்ட பேசல. சரி நான் சொல்றேன். நான் உன்கிட்டயும் பேசல, எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் அவ்வளவு தூரம் உன்கிட்ட சொல்லியும் என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நீ அங்க போயிட்டு வர இல்ல? ஏய் இல்ல ஆர்த்தி, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. என்ன ஆர்த்தி, என்ன விஷயம்? பாத்தியாமா உன் பையனை? சித்தப்பா வீட்டு விருந்துக்கு போயிட்டு வரோம் தானே ஜோடியா போனாங்க. இப்போ வேற எங்கேயோ போயிட்டு வராங்க. அம்மா, சித்தப்பா வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டு வரும்போது தான் ராஜேஷ் வீட்டுக்கு போகணும். சோறு கிடைக்காதவங்க மாதிரி வீடு வீடா போயிட்டு வந்திருக்கீங்க 2 பேரும் இல்ல? நேர்த்தி, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? மனு நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதா? சாப்பிடக்கூடாதா? இந்த பார், உனக்கு திட்டணும்னா என்ன திட்டு, அவங்களே தேவையில்லாம திட்டுற. யாருக்கு வேணும் உங்க உபச்சாரம்? அன்னைக்கு உங்க அண்ணி என்ன கேட்டாங்க தெரியுமா? கோவில்ல புடவை எடுக்க உங்களுக்கெல்லாம் வக்கில்லையான்னு கேட்டாங்க. இப்போ இவங்க விருந்துக்கு வந்த உடனே உங்களுக்கெல்லாம் சாப்பிடறதுக்கு வக்கில்லையான்னு பேசுவாங்க. மொத்தத்துல என் மானம் போகணும், அதானே உங்க ஆசை? என்ன நீ பேசிட்டே போயிட்டு இருக்க? நாங்க போய் ராஜேஷ் அண்ணா வீட்டுல சாப்பிடறதுனால உனக்கு என்ன அவமானம்? நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கும் அந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அதேதான் நானும் கேக்குறேன். உனக்கும் அந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நீ ஏன் இப்படி கோச்சுக்கிற? நான் அந்த வீட்டு மருமக.
என் பிறந்த வீட்ல இருந்து யாரும் போய் அங்க அசிங்கப்பட்டு அதனால நான் அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். புரியுது புரியுது. நீ மருமகளா போன வீட்ல உன் பேரு கிடக்கூடாது, அதுக்கும் உன் பிறந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் உன் பேச்ச கேட்கணும், அதானே? இது என்னோட புருஷன் வீடு. என்னோட விருப்பு வெறுப்பு மட்டும் முக்கியம் இல்ல. என் புகுந்த வீட்ல அவங்க சொல்ற பேச்ச நான் கேட்கணும். அவங்க விருப்பு வெறுப்பு ரொம்ப முக்கியம். நான் அதை மதிச்சு நடக்கிறேன். உன் சித்தி வந்து வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டப்போ எனக்கு அங்க போக விருப்பமே இல்ல. ஆனா உங்க சித்தி மேல உங்க எல்லாருக்கும் இருக்கிற பாசத்தையும் ஒட்டுதலையும், உங்க சித்தி உங்க எல்லாருக்கும் பண்ண உதவிகளையும் என் மாமியார் எனக்கு எடுத்து சொன்னாங்க. அதனாலதான் நான் உங்க சித்தி வீட்டுக்கே போனேன். என் பர்சனல் விருப்பத்தை விட என் மாமியாரோட விருப்பம் தான் முக்கியம் நினைச்சேன். என்ன மாமியாருக்கு மேல ஒரு ரெடி ஐஸ் வைக்கிற? ஐஸா? இவங்க என் மாமியார் தானே? இவங்கள நான் மாமியார் உரிமையோட சொல்றத நீ ஐஸ் வைக்கிறதுன்னு சொல்றியா? உனக்கு திமிரு ரொம்ப ஏறி போச்சு. உன் இடம் எதுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. நான் சரியான இடத்துல தான் இருக்கேன். நீ இருக்க வேண்டிய இடம் எதுன்னு நீ தான் புரிஞ்சுக்கணும். யார் யார் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிறதா முறை. அம்மா, இவ ரொம்ப பேசுறா, அடக்கி வை. அத்தை, நான் சரியா தான் பேசுறேன். நான் ஏதாவது தப்பா பேசினேன்னா கண்டிப்பா நீங்க என்ன கண்டிக்கலாம். அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. உங்க பேச்சுக்கு நான் எப்பவுமே மரியாதை கொடுப்பேன். மருமகளா ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டா புகுத வீட்டுல இருக்கிறவங்கள மதிக்கணும் அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. நான் அதே மாதிரிதான் எல்லாரையும் மதிக்கிறேன். ஆனா உங்க பொண்ணு புருஷனையே மதிக்க மாட்டேங்கிறா. யாரும் ரோட்ல போற ஆட்டோ டிரைவர் மாதிரி தான் அவரை ட்ரீட் பண்றா. அது ஏன் இஷ்டம்? அதெல்லாம் பேசுறதுக்கு நீ யாரு? நான் ஒன்னும் உன்கிட்ட பேசல, என் மாமியார் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். மனோ, வாங்க. என்னம்மா இது? நீ இதெல்லாம் பார்த்துட்டு பேசாம இரு ஆர்த்தி. நீ பண்றது பேசுறது எதுவுமே சரியில்லை. அந்த பொண்ணு ஒண்ணு தப்பா சொல்லல. என்னம்மா இது? போதும் விடுறே. கேட்டி ஆர்த்தி, யார் யாரு எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும்னு அனு சொல்லுது. அத மனோவாத்தையும் மறுத்து பேசினாங்களா? புரிஞ்சுக்க ஆர்த்தி, இவ்வளவு நடந்த அப்புறமும் நீங்க இருக்கணுமா? கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம் வா.